மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்கிறீங்க டிஎம்கேல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவை எல்லாரும் திட்டுறீங்க. நம்ம டிவிகேல நம்ம ஐயா விஜய் சார் வந்திருக்கிறாரு. அக்செப்ட் பண்ணுற விஜய் சார் வந்திருக்காரு. ஓகே, எனக்கும் பிடிக்கும். நானும் சின்னலேருந்து பார்த்துருக்கேன். நான் ரொம்ப தீவிர ரசிகர் தான். ஒரு சில பேரண்ட்டு தான் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் கண்டிஷன், அந்த கண்டிஷனில் நாங்கள் வளர்ந்தவங்க. ஆனால் இந்த நாடு ஸ்டார்டிங்கில் விஜய் சார் வந்து இப்போ தான் அந்த ஏஜ் வந்துருக்குது, ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு வழி கடவுள் விட்டுருக்காரு. அவர் என்ட்ரி ஆகிட்டார், உள்ளே வந்துட்டார். அதுக்குன்னு இதுக்கு முன்னால் இருந்தவங்க செஞ்சது தப்பு தப்பு தப்புன்னு அவங்கள வந்து திட்டிக்கிட்டே கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரியே விஸ்வரூபம் எடுப்பாங்க. ஒருத்தவங்கள அவர் செஞ்சதை டிஎம்கே சார் ஸ்டாலின் ஐயா செஞ்சாருன்னு சந்தோஷப்பட்டு அதை வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு நம்ம விஜய் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காயம்பட்ட இடத்துல ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் காயம்பட்ட இடத்துல எல்லாருக்கும் விஜய் சார் ஜனநாயகம் படம் வந்தது ஓகே, இல்லைன்னு சொல்ல. அவரோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. எல்லாமே பை லக்கு தான், லக்கில் தான் வந்தது. யாருமே வந்து லக்கு இல்லாமலாம் யாருமே வர முடியாது. ஆனால் அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனி எல்லாமே செயல்படுத்துவார், நடத்துவார். அதுக்குன்னு ஸ்டாலின் ஐயாவை பேசுகிறதோ திட்டுறதோ கொச்சமாக பேசுறது, அவர் கொடுத்தாரு. போன அவரோட ஆட்சியில் கொடுத்த 1000 ரூபா வேண்டான்னு யாராவது சொன்னீங்களா? அவர் சொன்ன கூட்டுறவு நகை கடன் திட்டம் தள்ளுபடி பண்ணார், அது யாராவது வேண்டான்னு சொன்னீங்களா? அதே வாங்கி தானே, அதே தானே. ஆனால் ஓரளவுக்கு பேசணும். ஒரு காயப்பட்டவங்கள ரொம்ப பேசக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக அவரும் இருக்கிறாரு. அவர் தான், அவருடைய அப்பா தான் அந்த ஆட்சி இப்போ வரைக்கும் நம்மளுடைய காலங்களில் எதிர்க்கட்சியாகவும் சரி சிஎம்மாவும் சரி அவங்க வழி நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதது நம்ம விஜய் சாருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கற்றது கையளவு தான். எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரல. இனிமேல் கற்றுக்கிட்டு நம்மளோட நாட்டை பாதுகாப்பார். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் நடந்துருக்குதோ அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் சார். ஓகேவா? அதுக்கு சல்யூட் பண்ணுறேன். அதே சமயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டாலின் சாரையோ நம்ம பழனிசாமி எடப்பாடி ஐயா அவர்களையோ குற்றமாக படித்தவங்களும் சரி படிக்காதவர்களும் சரி யாரும் சரி பேசாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாவே நம்ம விஜய் சார் எப்பயுமே சிஎம் போஸ்டிங்கில் இருப்பார். நீங்கள் சொல்ல 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 அவரை எது வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அவர் பாட்டுக்கு அவங்க 2 பேர் பாட்டுக்கு அவங்க கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் போடுற யூடியூப்பு என்ன இன்ஸ்டாகிராமு அப்புறம் என்ன நிறைய மீடியாஸில் எல்லாம் பேசுகிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. பேசுறது பிடிச்சிருக்கு, அவரோட படம் பிடிச்சிருக்குது, அவரை பிடிச்சிருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள். அவரோட படம் இதோட எண்டு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் ஸ்டாலின் ஐயாவையோ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்க இல்லாத ஆட்சி எங்கே வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பயே அவங்க ஆட்சி நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தப்பயே இவர் ஆட்சியில் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜ் இருந்ததா? இல்லை, அப்போ தான் வளர்ந்துட்டு வராரு, சினிமாவில் வளர்ந்துட்டு வராரு. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நம்ம 2 பேர்த்தையுமே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மினிஸ்டர்கள் யாரையுமே, எந்த மினிஸ்டர் ஆகட்டும் யாரையுமே குடைச்சல் கொடுக்காதீங்க. எந்த சிஎம் ஆகட்டும் மினிஸ்டர் ஆகட்டும் டிஎம்கேவாகட்டும் ஏடிஎம்கேவாகட்டும் அதர் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி யாரும் குடைச்சல் கொடுக்காம கம்முன்னு இருந்தீங்கன்னா இவரோட ஆட்சி இருக்கும். நம்ம எம்ஜிஆர் ஐயாவும் சரி நம்ம ஜெயலலிதா அம்மாவும் சரி எப்படி இறந்தாங்க, என்ன ஏஜில் இறந்தாங்க, நம்ம கலைஞர் ஐயாவும் சரி எந்த ஏஜில் இறந்தார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம விஜய் சாரோடைய லைஃப் நல்லா இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்றது, அவருக்கு ஃபுல் பாடி கேட் இருக்கணும், அவரை சுற்றி அவர் நல்லா இருக்கணுன்றதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். அதை விட மிக முக்கியமானது நம்ம குழந்தைங்களுடைய மனசையும் தேத்தி வைங்க. குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல. செல்லை கொடுக்காதீங்க. ரொம்ப மீடியாவுக்கு குழந்தைங்களும் அடிக்ட் ஆகிடுவாங்க. 3 வயசு குழந்தை விஜய் படம் பார்க்கணும், விஜய் படம் பார்க்கணுன்னு அழுகுது. இதெல்லாம் நம்ம பார்க்காம அந்த குழந்தை வளருமா? அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க, இல்லைன்னு சொல்ல.
ஒன்றும் படம் நடிக்காமல் அவர் போகலையே, அவருடைய பாஸ்ட் படம் நிறையா இருக்குல்ல, அது டிவியில் சன் டிவிலேயே போடுறாங்க. சன் டிவியில் போடுறாங்க, எல்லா டிவிலையும் போடுறாங்க, எல்லா சேனல்லையும் போடுறாங்க. போடாமல் இருக்காங்களா சொல்லுங்கள். அவர் சிஎம் ஆனப்போ எந்த டிவியில் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஓட் கவுண்டிங் போகும்போதெல்லாம் அவரோட ஒரு பாட்டு ஒரு இது கூட இல்லை. நான் எல்லா சேனல்லையும் பார்க்குறேன், ஒன்று கூட இல்லை. ஆனால் இப்போ யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவரோட படம்னா தான் அந்த சேனலே ஓடும், இல்லைன்னா சேனலே கவுந்துரும். சரிங்களா? பாய்.